ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் முறையை விவரிக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். சமகால தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் அரிதானது நம்பிக்கை வாக்கெடுப்பு. அப்படி ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை தான் தமிழக சட்டப்பேரவை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது எப்படி நடைபெறப் போகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளன்று சட்டப்பேரவை கூடும். சட்டப்பேரவை கூடியவுடன் அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுடைய இருக்கையில் அமர்வார்கள். இதன் பிறகு அனைத்து உறுப்பினர்களும் 6 குழுக்களாக பிரித்து வைக்கப்படுவார்கள். இதன் பிறகு நம்பிக்கை தீர்மானம் முன்மொழியப்படும். நம்பிக்கை தீர்மானம் முன்மொழியப்பட்டவுடன் உறுப்பினர்கள் 3 நிலைப்பாடுகளை கோருவார்கள். ஒன்று, தீர்மானத்திற்கு ஆதரவானவர்கள். இரண்டாவது, தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள். மூன்றாவதாக இருப்பவர்கள் நடுநிலை வைக்கக்கூடியவர்கள். இந்த 3 நிலைப்பாடுகளையும் அறிவதற்காக சபாநாயகர் கேள்விகளை எழுப்புவார். முதலாவதாக யாரெல்லாம் இந்த நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புவார். அப்போது யாரெல்லாம் நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் எழுந்து நின்று தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள். அடுத்ததாக யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்புவார். அப்போது யாரெல்லாம் அந்த நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எழுந்து நின்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். இதன் பிறகு நடுநிலை வைப்பவர்கள் யாரெல்லாம் என்ற கேள்வி எழுப்புவார். அப்போது நடுநிலை வைப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். இதன் பிறகு யாரெல்லாம் எந்தெந்த நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை சீட்டில் பதிவு செய்து அவர்களுடைய பேருடன் அந்த நிலைப்பாடு பதிவு செய்யப்படும். இதன் பிறகு அனைவருடைய முன்னிலையில் இந்த சீட்டுகள் எண்ணப்படும். இதன்படி அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். தீர்மானம் வெற்றியா தோல்வியா என்று முடிவு அறிவிக்கப்படும். ஒருவேளை இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்குகள் சரியான அளவில் கிடைக்காமல் சமநிலை ஏற்படும் பட்சத்தில் சபாநாயகர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்து அதன் பிறகு இறுதி முடிவை அறிவிப்பார்.